கட்சியில் சின்ன சிக்கல்கள் ஏற்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் சின்னையா அவர்களோடு தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாகவும் சின்னையா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்ற அந்த நடைபயணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அதை எடுத்து காட்டியது. அது ஒரு அவசியமான நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடைபயணம். அதன் மூலமாக ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதேபோன்று சின்னையா அவர்கள் ஒரு பணிகளை மேற்கொள்வதற்கு முன்பாக அதை ஆராய்ந்து அதனுடைய தேவையை உணர்ந்துதான் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் நான் உங்களை பார்த்து அன்போடு என்னுடைய மனதில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ரொம்ப சொல்லாதீங்க, மனசில் இருக்கிறது. சரி, என்னுடைய பார்வையில் சட்ட ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாக, ஏனென்றால் மருத்துவர் ஐயா அவர்களை நம்மை அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா. அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்களை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் நாமும் இருவருமே அதை மாறி மாறி நாம் செய்திருக்கிறோம். ஆனால் சின்னையே நாம் ஐயா அவர்கள் அருகில் இல்லாத இந்த தருணத்தில் ஐயா அவர்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார் என்பதை பார்த்து நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். மருத்துவர் ஐயா அவர்களிடம் ஒரு கடிதத்தை, ஒரு ஆவணத்தை அவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்குவதற்கு முன்பாக அதனுடைய தேவை சட்டப்பூர்வமாக இருக்கிறதா, இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கு முரணாக இருக்கிறதா, இன்றைக்கு இது கொடுக்க வேண்டியதனுடைய தேவை என்ன, சட்டத்தினுடைய பின்னணி என்ன, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை நான் டைப் பண்ணி என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவரிடத்தில் அதில் ஒப்புதலை பெற்று பிறகு மூத்த வழக்கறிஞரிடம் அதை காண்பித்து அப்புறம் சின்னையாட்ட அதை காமிச்சு அதற்கு பிறகுதான் ஐயா அவருடைய கைக்கு அது போகும். அதற்கு பிறகும் ஐயா சில திருத்தங்களை அப்பொழுது சொல்லுவார் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில். அதற்கு பிறகுதான் அது ஊடகங்களுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அது செல்லும். ஆனால் நேற்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு வெளியிட்டதாக ஒரு கடிதம் ஒன்று ஊடகத்தில் வந்தது. பார்த்துவிட்டு எப்படி இருந்த கட்சி, எப்படி இருந்த ஐயா இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறார், அவரை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்த்து ஒரு வழக்கறிஞராக நான் வேதனைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், நேற்று கொடுத்திருக்காங்க 11/11/2025 தேர்தல் தலைமை அலுவலகத்தில் தேர்தல் ஆணையருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் எலக்ட்ரல் ஆபீசருக்கு இந்த கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தில் அவங்க சொல்றாங்க, இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம் கட்சியில் நீண்ட காலமாக தலைவராக இருந்து தற்பொழுது கௌரவ தலைவராக இருக்கக்கூடியவர், நான் சொல்ற இந்த இரண்டுக்கும் அவர் விரைவில் பதில் சொல்லணும் அப்படிங்கறதோட நான் சொல்றேன். என்னன்னா, ஐயா சொல்றாரு அதுல, ஐ வாஸ் ஆத்தரைஸ்ட் டு சைன் in the candidate A and B form for allotment of symbol mango till 2024 parliamentary election. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் வரை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல மருத்துவர் ஐயாவாகிய நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக கையெழுத்திட்டு இருக்கிறேன் என்று இந்த கடிதத்தில் இருக்கிறது. இது உண்மையா? இது நடந்திருக்கிறதா? தேர்தலில் நிற்கக்கூடிய பலர் நீங்க நின்றுக்கீங்க. உங்களுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாரு? இப்படி ஒரு கடிதத்தை ஐயா எழுதுனதா எழுதலாமா? தவறு இல்லை.